வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க ரோட்டு கடை பட்டாணி சால்னா தாங்க பார்க்க போகிறோம். ரோட்டு கடை பட்டாணி சால்னா நிறைய இட்லிக்கு ஊற்றி கொடுப்பாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதை எப்படி வீட்டில் செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம சாம்பார் சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிட்றத விட இந்த சால்னா வச்சு இட்லிக்கு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், 5 இட்லிக்கு 10 இட்லி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 200 கிராம் காஞ்ச பட்டாணிங்க, மஞ்சள் கலரில் இருக்கும் பாருங்கள். அதை ஓவர் நைட்டு ஊற வச்சுருங்க. இல்லை ஈவினிங் செய்ய போகிறீங்கன்னா காலையிலே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு தண்ணி 1க்கு 2, 1 கப்பு பட்டாணினா 2 கப்பு தண்ணி வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா அரை வேக்காட்டில் எடுத்துக்கோங்க. மறுதிருப்பி நம்ம இதை வேக வைக்க தான் போகிறோம். குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் விட்டு நான் எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அரைக்க வேண்டியது எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். முந்திரி பருப்பையும் கசகசாவையும் ஊற போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த குருமா நல்லா அரைச்சி வர்றதுக்கு. ஒரு 5-6 முந்திரி பருப்பு, ஒரு அரை டீஸ்பூன் கசகசா எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். கொத்தமல்லி புதினா கண்டிப்பாக தேவை. புதினா சேர்க்கும்போது தான் அந்த சால்னா அந்த ரோட்டுக்கடை ஸ்டைலில் இருக்கும். வெங்காயம் தக்காளி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இதே இப்போ நம்ம குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். குக்கரில் ஒரு 50 ml கடலெண்ணெய் விட்டுக்கோங்க. கடலெண்ணெய் விட்டுட்டு சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கிராம்பு ஒரு 3 கிராம்பு, 2 கிராம்பு ஏற்கனவே உளுந்துருச்சு. ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, அன்னாசிப்பூ, கல்பாசி கண்டிப்பாக சேர்க்கணுங்க. பிரிஞ்சி இலை ஒரு 2-3 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுட்டு, அந்த வாசம் வர்ற அளவுக்கு வறுத்து விட்டுட்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நான் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேங்க. அதை தான் இப்போ சேர்க்க போகிறோம். 3 பெரிய வெங்காயம், நல்லா உள்ளங்கை அளவு உள்ள பெரிய வெங்காயம். 400 கிராம் அளவு இருக்கும். அளவு கணக்கில் சொல்லணுன்னா 400 கிராம் இருக்கும். சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நிறைய சேர்க்கும்போது நல்லாயிருக்கும் சால்னா. இதில் பட்டாணியே இல்லாமல் கூட நீங்கள் இந்த பட்டாணியெல்லாம் இல்லை என்கிட்ட அப்படின்னா கூட, அதாவது பிளெயின் சால்னாவாக கூட இதை நீங்கள் வைக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 5 பச்சை மிளகாய் லைட்டாக தான் கீறியிருக்கேன், முழுசாக கீரலை. ஏன்னா காரம் ஃபுல்லாக இறங்கிடும் அப்படிங்கிறதுனால லைட்டாக கீறிட்டு சேர்த்துருக்கேன். கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கல்லுப்பு சேர்த்துட்டிங்கன்னா அந்த வெங்காயம் நல்லா சீக்கிரம் வதங்கிடும். இது வதங்கிட்டு இருக்கப்பே நம்ம ஒரு தேங்காய் மசாலா அரைக்கணும். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடணுங்க. அப்போ தான் சால்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்குள்ளே ஒரு தேங்காய் மசாலா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய், திருவின தேங்காய் எடுத்துருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய். இந்த முந்திரி பருப்பும் கசகசாவும் ஊற வச்சுருந்தோம்ல, அதை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. ஏன்னா அரைக்கும்போது அது தேவைப்படும். தண்ணியோடய சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, முழு சோம்பு போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. திப்பியே இல்லாத அளவுக்கு நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கியிருக்கும். இந்த வெங்காயம் வதங்குற டயத்துலேயே நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நல்லா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. நான் ஏற்கனவே எடுத்து அளந்து வச்சுட்டேன் ஒரு கிண்ணத்தில். 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணுங்க. நல்லா வதங்கினா தான் சட்டியில் ஒட்டாமல் இருக்கும். வதங்காமல் இருந்துச்சுன்னா சட்டியில் ஒட்டிக்கும். அதனால் கைவிடாமல் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னே நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 4 விரலால் எடுத்து புதினா கொஞ்சமாகவும் கொத்தமல்லி கொஞ்சமாகவும் சேர்த்துக்கோங்க. இந்த புதினா கொத்தமல்லி சேர்க்குறப்ப தான் அந்த சால்னா ஸ்மெல்லு வரும். இப்போ ஒரு 2 பெரிய தக்காளியாக எடுத்து அதையும் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 பெரிய தக்காளினா ஒரு உள்ளங்கை அளவுக்கு. மீடியம் சைஸ் இருந்தால் நீங்கள் ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா வதங்கிடணுங்க. இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற மசாலா பொருளெல்லாம் சேர்க்கணும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. நம்ம எப்போதுமே இட்லிக்கு நம்ம சட்னி சாம்பார் செய்கிறத விட இந்த மாதிரி சால்னாலாம் வச்சு சாப்பிடுங்களேன், சூப்பராக இருக்கும். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். இது கரம் மசாலா ஒரு 2 டீஸ்பூன். மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான் மசாலா. இந்த கரம் மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் மட்டன் மசாலா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். மட்டன் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா ஏதாவது ஒன்று இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா இல்லைன்னா கூட
நல்லா தான் இருக்கும். இது நல்லா மசாலா நல்லா வதங்கி விட்டுருங்க. நான் காஷ்மீரி சில்லி போட்டு அரைச்சதுனால நல்லா ரெட் கலராக இருக்குது என்னோடய இது. இப்போ பட்டாணி வந்து நல்லா கில்லுனா 2ஆக உடையிற அளவுக்கு தான் நான் வேக வச்சுருக்கேன். ரொம்ப குழைய வேக வைக்கலை. ஏன்னா மறுதிருப்பி இந்த மசாலாவோட போட்டு வேக வைக்கிறப்ப தான் அது இன்னும் நல்லாயிருக்கும். ஏன் இதை நீங்கள் ஒன்றாவே போட்டு வேக வைக்கலாமே, ஏன் தனித்தனியாக வேக வைக்கிறீங்க? ஏன்னா காஞ்ச பட்டாணிங்கிறப்ப நம்ம வந்து கொஞ்சம் டபுள் பாயில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். சில சமயம் வேகாது, நம்ம டைரெக்டாக போட்டு வேக வைக்கிறப்ப வேகாது. அதுக்காக தான் ஒரு 3/4 வேக்காடு விட்டு மறுதிருப்பி இதோடு சேர்த்து ஒரு 3 விசில் விட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தேங்காய் மசாலா நான் சொன்ன பொருட்களை சேர்த்து அரைங்க. கண்டிப்பாக வந்து இந்த சால்னா வந்து சூப்பராக இருக்கும். நம்ம எப்போதும் குருமா குழம்பு இதெல்லாம் வச்சு செஞ்சு சாப்பிடுவோம். ஆனால் இந்த மாதிரி சால்னா வச்சுட்டு சாப்பிடுங்க. பட்டாணி இல்லைன்னா கூட இதே ப்ராசஸில் நீங்கள் வெறும் சால்னா கூட ப்ளெயின் சால்னா கூட செஞ்சுட்டு நீங்கள் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய இட்லி தோசை ரெசிபிக்கெல்லாம் நிறைய சைடிஷ் ரெசிபி போட்டிருக்கேன். ப்ளேலிஸ்ட்லேயே இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி வந்து நான் வந்து 1 கப்புலேருந்து 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். அந்த மிக்ஸி கழுவுன தண்ணியை மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியை இதில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு பத்தலை, உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா விசில் போட்டு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள். குக்கரில் செய்யும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சால்னா. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக இருக்கும் பாருங்கள். நல்லா இட்லியை சுட சுட ஊற்றி வச்சுட்டு இந்த சால்னாவை தொட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள், அப்படி இருக்கும். இட்லி வந்து சாப்பிடாத குழந்தைங்களுக்கு, ஏன்னா பட்டாணி இருக்கும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, பொறுக்கி சாப்பிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி சால்னா வச்சுட்டு இட்லி ஊற்றிட்டு, பரோட்டாவுக்கு தான் சால்னா சாப்பிட்ணுன்னு இல்லை, இட்லிக்கும் சாப்பிட்லாம். இதுக்கு வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம பரிமாற வேண்டியது தான். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பட்டாணி சால்னா. இது வந்து ரோட்டு கடைகள்லாம் விற்பாங்க. நிறைய வந்து இட்லியெல்லாம் இங்கே சென்னை சைடெல்லாம் ரோட்டு கடைகளில் இட்லிக்கு வந்து சால்னா ஊற்றி கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட இருந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ரெசிபி. ரொம்ப நல்லாயிருக்கும் அது. இப்போ நான் இட்லிக்கு தான் வந்து நான் இந்த சால்னா ஊற்றி சாப்பிட போகிறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ரெசிபி நம்ம சேனலில் நிறைய இருக்குது. விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். ஹைப் கொடுக்க மறந்துடாதீங்க. ஹைப் எப்படி கொடுக்குறதுன்னு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயே பக்கத்தில் 2 டாட் இருக்கும், அதை தள்ளிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைப்பு தெரியும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.